பாரு கிளவி நல்லா படுத்து தூங்குறது கொஞ்சம் நேரம் கவலை இருக்கான்னு. இன்னும் மான வீட்டுக்கு காணாமே போனவன ஆளையும் காணும் பேரியும் காணாம கொஞ்சம் நேரம் பெத்த தாய்க்கு வருத்தம் இருக்காண்டுவாரு. அது நல்லா உசு உசு உசுன்னு படுத்து தூங்கிட்டே கிடக்கு. எத்த எத்த எந்திரிங்கத்த, மணி எத்தனையாச்சு இன்னும் படுத்து தூங்கிக்கிறீங்க வரண்டால வந்து? என்னாடி ஒன்னும் உடம்புக்கு முடியலடி, குது குது குதுன்னு வருது மாதிரியா, தலையெல்லாம் வலிச்சு கிடக்கு, உட்கார முடியல, புடனி நரம்பெல்லாம் வலிக்குது. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் சாஞ்சிருப்போம், சாஞ்சிருக்கேன். நான் என்ன செய்ய போறேன் எந்திரிச்சு? அப்புறம் என்ன வாங்க இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் ஊசியை கூட போட்டுக்கு வருமா? அதுக்காண்டி முடியாம எத்தனை நேரம் அப்படி படுத்து கிடப்பீங்க? போக முடியும், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஒன்றும் முடியல, கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன். அங்கே போய் கூட்டமாக இருக்கும் காலையிலே ஓனா வரிசையில் நிற்கணும், நம்மளால நிற்க முடியாது தெம்புள்ள. சரி இப்படி கஞ்சி வச்சு கொடுக்குறேன், இல்லைன்னா ரசத்தை கூட வச்சு கொடுக்குறேன், சாப்பிடுங்க. கடையில் கூட ஒரு மெடிக்கலில் கூட மாத்திரை வாங்கிட்டு வரேன், என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க, போட்டுக்கிட்டு அப்புறம் நல்லா இருந்தால் கூட போவோம் மெதுவா ஆஸ்பத்திரிக்கு. ஆட்டம் இப்படி ரசத்தை கூட வச்சு புளி துவையல் கொஞ்சம் நேரம் அதை சாப்பிட்டுட்டு கூட வந்து மாத்திரையை போடுறேன். பிறகு கூட பாப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தா விட்டுருவோம், இல்லாட்டினா போயிட்டு வருவோம். அவளுக்கு பொம்மிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டியா? அவளுக்கு செஞ்சு கொடுத்து விட்டேன், புதினா சாதம் கொஞ்சம் செஞ்சு உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்து விட்டேன், எடுத்துட்டு போயிட்டா ஸ்கூலுக்கு. என்னங்க எதுக்கு ஓடி அனுப்பிருக்கீங்க? எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். யாரும் தேடி வந்தாங்கன்னா நான் வீட்டு இல்லைன்னு சொல்லிடு, எங்க வீட்டுக்கார வீட்டுக்கே வரவே இல்லைன்னு சொல்லிடு. ஏன் இல்லையா? என்னையா பிரச்சனை? எதுக்கு நீ இல்லைன்னு சொல்லணும்? என்ன செஞ்சுட்டு இருந்த? அடியே நிலைமையை புரிஞ்சுக்கிடியே, ஏதாவது அப்புறம் சொல்றேன்டி, உயிர் குத்திரவாதம் இல்லடி, நம்பி ஒளிஞ்சுக்கிறேன்டி. யார்கிட்ட வந்தா இல்லைன்னு சொல்றி, என்னடி சொல்றியா? இவன் ஒளிஞ்சுக்கிறேன்றியா, யார் வந்தா கேட்டா இல்லைன்னு சொல்ல சொல்றியா? என்ன செஞ்சா எது செஞ்சா ஒன்றும் தெரியலையடி. இவன் இத்தனை நாள் வீட்டுக்கு வராம இருக்கும்போதே தெரியும் ஏதோ என்னமோ செஞ்சு விட்டியான்னு சொல்லி, என்னதை செஞ்சான்னு தெரியலையே படுவாவி பையன். அதேன்ட்ட என்ன செஞ்சாப்புலன்னு தெரியல, இருந்தாலும் ஓடுற வேகத்தை பார்த்தா என்னமோ பெருசா தப்பு பண்ணிருக்காப்புல ஓலையே. ஐயோ கடவுளே, இப்பதே நல்லா வேலைக்கு போறாப்புல நினைச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இந்த மனசு எனத்தையோ பிரச்சனை எடுத்துக்கு வந்துட்டேன். ஏமா மாணிக்க வீட்டு தானம்மா? ஆமா சார், ஆமா சார். நீங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க? ஐயோ போலீஸ் எல்லாம் வந்திருக்கே, இந்த பொறுக்கி பையன் என்ன செஞ்சுட்டு வந்தேன்னு தெரியலையே கடவுளே. அவன் எங்க மாமிட்டு வந்தானாமா அவன்? சார் இங்க பாருங்க சார், நீங்க என்னதான் போலீஸா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காண்டி என் புரிச்சு நானே வீண் பேசுவீங்களா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஓஹோ, உன் புத்தனுக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடா? அவன் செஞ்ச வேலைக்கு அவனும் ஆளும் போய் இவன் பெரிய சில் கலெக்டர், அவனுக்கு மரியாதை வேற. எங்கம்மா அவனை வர சொல்லுமா முதல்ல, அவ்வளவு ஒழுந்துருக்கானே. சார் என்ன சார் பிரச்சனை? என்னத்துக்கு போய் மகன் இப்படி தரக்குறவா பேசுறீங்க? அவன் அப்படி என்னத்த பண்ணிட்டியான்? அவன் எங்க அவனை வர சொல்லுங்க முதல்ல, அவன்கிட்ட பேசிக்கிறேன் நானு. சார் அவர் வீட்டுக்கே வரல சார், அவர் வீட்டுக்கு வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது சார், அவர் இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரல சார், நாங்களே காணாம தேடிக்கிருக்கோம் சார். போய் சொல்லாதீங்கம்மா, அவன் இந்த தெரு பக்கமா வந்ததான் எல்லாரும் விசாரிச்சேன், எல்லாருமே சொன்னாங்க வீட்டுக்கு வராம எங்கம்மா போயிருப்பேன். சார் உண்மையிலேயே வரல சார், வந்தா நான் சொல்லவே இல்லை சார். அப்ப என்னதான் சார் செஞ்சார் அவரு? ஓ அப்படியா, இரு நான் வீட்டுல போய் செக் பண்ணிட்டு வரேன், இருங்க. நீங்க சொல்றது உண்மையா போய் இப்ப தெரிஞ்சிடும். சார் என்ன சார் இது அக்கிரமமா இருக்கு? பொம்பளை எல்லாம் இருக்க வீட்டுல வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணி தர்றீங்க, ஆம்பளை இல்லாத வீட்டுல உள்ள நுழைஞ்சிட்டு நீங்க வாட்டுக்கு நான் உள்ள வரேன் வெளியே வரேன்னு தர்றீங்க, நல்லாவா சார் இருக்கு? கூட ஒரு பெண் போலீஸ் கூட இல்ல, நீங்க அடுக்கு சூக்காரம் நடுவிட்டு வரைக்கும் போய்க்கிருக்கீங்க. அதானே என்ன சார், ஒரு வயசான வீட்டுல உட்காந்துருக்கேன், ஒரு புள்ள வயசு பிள்ளை வீட்டுல இருக்கா, நீங்க வாட்டுக்குள்ள போய்க்கிறீங்க என்ன அர்த்தம்? போலீஸா இருந்தாலும் அதுக்கு வரமுறை வேணாமா? ஆம்பளை வீட்டுக்குள்ள வந்து அப்ளை பண்ணி தர்றீங்க நீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் யார் அப்ளை பண்றாங்க. அமைதியா இருங்கம்மா, இல்லைன்னா உங்களையும் பிடிச்சி உள்ள விட்டுருவேன். என்னத்த இந்த ஆள் உள்ள போயிட்டாரு, உங்க மகனை பிடிச்சி கொண்டுருவாரா? பயமா இருக்கு, இந்த ஆள் என்ன செஞ்சாப்புலன்னு தெரியலையேத்த. மெண்டலு பையன், சம்பாதிக்க போறேன்னு என்ன செஞ்சானு எது செஞ்சானு தெரியல. பேசாம அவன் பாட்டு சும்மா சுத்தி இருந்தாலும் பிரச்சனை இல்லாம சுத்தி தெரிஞ்சான். இப்ப சம்பாதிக்க போறேன்னு புதுசா ஒரு பிரச்சனை எடுத்துக்க வேண்டியாண்டி அத்தே, என்ன செய்ய போறனோ தெரியல. அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒருத்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படிலாம் செஞ்சு தெரிஞ்சானே, நாளைக்கு எந்த பையன் கட்டிக்கு போவே அந்த பிள்ளைய? ஸ்டேஷனுக்கு அயோக்கிய ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையுமே தண்ணி குடிக்க வச்சிருக்க. நானும் இந்த ஒரு வாரமா உனக்கு தேடி ஆகிறேன், தண்ணி காட்டிக்கிட்டு சுத்தி காத்திடுற நீ ஏங்கிட்டியவா? நீ ஏட்டியா மரத்துக்கிட்டே இவன் சேட்டையை காட்டியா? நன்றா அன்னைக்கு நீ நல்ல லாடம் கட்ட ஸ்டேஷன்ல வச்சு. சார் சார் விடுங்க சார், எதாவது தெரியாம பண்ணிட்டேன் சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார், விட்டுருங்க சார், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு சார். என்னடா தப்பு பண்றேன் பூரா இப்படி தானே பண்றீங்க? பண்ற வரைக்கும் பண்ணி முடிச்சு எனக்கு பொண்டாட்டி இருக்கு புள்ள இருக்கு, நீ விட்டுருங்கன்னா அதுக்கு நாங்க நட செய்ய முடியும்? அதெல்லாம் முதல்ல யோசிச்சிருக்கேன், பொண்டாட்டி உள்ள இருக்குன்னு அப்ப தெரியல உனக்கு? சார் சார் விட்டுருங்க சார், அவர் என்னதான் சார் செஞ்சாரு அதையாவது சொல்லுங்க சார், சொல்லாம இப்படி போட்டு அவரை பிடிச்சி அடிச்சுக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். உன் உத்தம புருஷன் கடத்தல் பண்ணிருக்காரு, கடத்தல் பெரிய கடத்தல் மன்னைவர். என்னது கடத்தலா? என்னத்தையா கடத்தின? தங்கத்தை கடத்தினியா, வைரத்தை கடத்தினியா, என்னத்தையா கடத்தின நீயே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி, நீ ஒன்னும் பயப்படாத, நான் எப்பயாவது வெளியே வந்துருவேன் நானு. ஆமா ஆமா, இவர் பெரிய இவரு அப்படி வெளில வந்துருவாரு, போன நீங்க விஐபி ஆள பரவாயில்ல. இதை என்னத்தடா கடத்தின சொல்லுடா, கஜா கஜா கடத்தி விட்டியாடா? ஏமா இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வேற பயப்படாதீங்கம்மா. என்னங்க நீங்க எதை கேட்டாலும் இல்லன்றீங்க, கஜா கடத்தினா இல்லன்றீங்க, இல்ல தங்க வள்ளியம்மா கடத்தினீங்க கேட்டா அது இல்லன்றீங்க, அப்ப எந்த மண்ணத்தையும் கடத்தினீங்க நீங்க? அதேமா அதே இப்ப சொன்னீங்க, அந்த மண்ணத்தையும் கடத்திருக்கேன் அவன் புருஷன், மண்ணு லாரி ஓட்டிருக்கேன், கடத்தல் பண்ணிருக்கேன், கடத்தல் மண்ணு கொண்டு போய் வித்திருக்கேன் அவன் புருஷன் தெரியுமா? அடப்ப ஆவி சண்டாளா, ஏன்டா இப்படி செஞ்ச? மண்ணை கடத்தி கொண்டு போய் வித்தாத்தே இப்ப பூரா போலீஸ் பிடிச்சி போயிடாயின்னு ஊரே சொல்லிக்கிட்டாங்கடா. அப்படி இருந்து எதுக்கடா நீ அந்த கடத்தல் பண்ண போய் எடுத்து ஓட்டிக்கிருந்த? அட கடவுளே, நான் ஏதோ ஒரு வெங்காயம் மூட்டை ஒரு பூண்டு மூட்டையை லோட்ல வச்சு ஏத்திக்கு போறேன் நான் நினைச்சுக்கிறேன், மண்ணு கழுதையவா ஏத்தி போய் வித்த பாவி பயல.
ஏம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் எப்படியாவது வெளில வந்துடுவேம்மா. ஏம்மா ராணி, எப்படியாவது நீ அம்மாவையும் பொம்மியும் பார்த்துக்க, நான் எப்படினாலும் வெளியில வந்துடுறேன். நடடா ஸ்டேஷனுக்கு முதல்ல ஆளை பாரு ஆளை. உன்னை கூட்டிட்டு போய் நீ லாடம் கட்டி உன்னை உள்ள ஓடல ஏட்டி ஆகாமல இதுல வெளியில வந்துடுவா நம்மள வெளியில. என்னை சென்னை அவசரம் அலைய விட்டுருக்கீங்க சார். அவரை அடிக்காதீங்க சார், தெரியாம பண்ணிட்டாரு சார். சார் சார் ப்ளீஸ் சார், அவர் விட்டுருங்க சார். நான் யாராவது லாயர் எப்படினாலும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கூட்டு வரேன் சார். அது வரைக்கும் அவரை எதுவும் அடிக்காதீங்க சார். பாருங்கம்மா, நீங்க என்னமோ பண்ணுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட கடமை அவனை கூட்டு போய் நான் எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ள தள்ளிடுவேன். நீங்க அதுக்கப்புறம் யாரை கூட்டு வரீங்களோ கூட்டுக்குவாங்க. இப்போ என் கடமையை செய்ய விடுங்க, சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. அட பாதி பையலே, கொஞ்ச நெஞ்சம் இருந்து குடும்பமானத்தையும் வாங்கிட்டானே. இனி இந்த போலீஸ் கூட்டுக்கு போறப்ப இந்த தெருவே வேடிக்கை வாக்குமே. ஊரே பார்த்து காரி துப்ப போகுது. இந்த தெருவில் நடமாட முடியாது இன்னி. ஐயோ நான் என்ன செய்வேன்? இப்படி இப்ப நல்லபடியா வேலைக்கு போறாருன்னு நினைச்சு கிடந்தேனே. இந்த நேரம் பார்த்து என் குடும்பத்துக்கு இப்படி சோதனையா வரணும். ஒரு கண்ணு பட்டுதே, எல்லாம் இப்படி ஆயிப்போச்சு. நான் என்ன செய்வேன்? யாரை பார்ப்பேன்? என்ன செய்வேன்? ஒரு வக்கீலுக்கு காசு கொடுக்க கூட காசு இல்லையே கையில. இப்ப அழுது என்னாடி பிரேசனம்? என்ன பிரேசனம்? நான் அன்னைக்கே சொல்றேன், அவன் நகை நட்டு கொலுசு துணி பண்ணி எடுத்துக்கு வரும்போதே சொல்றேன், அவன் என்ன சரியா ஏது செய்யறான்னு கேள்றி வைடி பொம்பளை கணக்கு கேள்றின்னு சொல்றேன். கொடுத்தோன்னே பல்ல காமிச்சிக்கிட்டு வாங்கி வச்சே இல்லடி. இன்னைக்கு பாத்தியா எப்படி பிரச்சனை கொண்டு விட்டுருக்கேன்டு. அதே குடும்பத்துல பொம்பளையை பொறுப்பா இல்லாட்டினா ஆம்பளை இப்படி தாண்டி போவாங்க. நான் என்னத்தை கண்டேன்? நான் உண்மையிலேயே வேலைக்கு போறாரு, லோடு லாரிக்கு போறாரு, நல்ல வருமானம் இருக்குன்னு நினைச்சேன். இந்த மாதிரி இந்த மனுஷன் செய்வார்னு எனக்கு தெரியலேத்த. இன்னைக்கே சொல்றேன், படிச்சு சொல்றேன். பொம்பளை குடும்பத்துல பொறுப்பாயிருடி. காசு அரைக்காசு வந்தாலும் கணக்கு கேட்டு பழகு. புருஷங்கிட்ட கூடுதலா கொண்டு வந்தா ஏது எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு கேட்கணும். கம்மியா கொண்டு வந்தா என்னடா செஞ்சேன்னு கேட்கணும். அவதான் பொம்பளைன்னா அன்னைக்கு இருந்தா படிச்சு சொல்லிக்கிருக்கேன். காசு கொண்டு வந்தா போதும், அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு கேட்கறதுல புருஷங்கிட்ட. இப்படி பொம்பளை ஊரா காசை பார்த்தனி பல்ல காட்டிக்கிட்டு வாங்குறனாலே அவங்க இல்லாத பத்துல அட்டம்லாம் பண்ணி கடைசியில ஒரு நாள் மாட்டிக்கிறாங்க. ஆம்பளையோ பொம்பளையோ குறுக்கோழியில போனாலே இந்த நிலைமை தாண்டி வரும். இப்ப நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் உதவியும் போய் நிப்பணும் தெரியலையே. இந்த ஆளு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இருந்த காசெல்லாம் தாட்டு போட்டுன்னு செலவு பண்ணிவிட்டேன். கையில இப்போ ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. அதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. அதே இருந்தா பெரும்போடு, இல்லாட்டினா வெறும்போடு. பொம்பளை என்னைக்கு ஒரே மாதிரி இருக்கணும், முடியே சிக்கனமா. கையில காசு இருந்தாலும் இல்லாட்டினாலும் கையை பிடிச்சி வச்சு செலவு பண்ணணும். இருந்தா ஓஹோன்னு செலவு பண்றது, இல்லாட்டினா இந்த அப்படி உட்காந்து அழுதுக்கு இருக்கிறது. நான் என்னத்தையும் செய்ய போறணும் தெரியல. இப்படி கஷ்டத்தெல்லாம் என் கண்ணில் வாக்கத்தையும் கடவுள் என்ன இன்னும் உயிரோட வச்சிருக்காரு போல இருக்கு. ராணியே என்ன செய்யற? வாக்கா. என்னடியே என்ன மூஞ்சியா ஒரு மாதிரியா இருக்கு? என்ன ஆச்சு சோகமா இருக்க? என்னத்த நீ ஒரு மாதிரியா இருக்க? எதுவும் பிரச்சனையா? என்னத்தடி சொல்ல? நான் என்னத்த சொல்ல? இந்த பையல போலீஸ் பிடிச்சி போயிருச்சுடி சாமி என் மகனை. என்னடி சொல்லுது அத்தை? என்னத்துக்கு தம்பி போலீஸ் பிடிச்சி போச்சு? என்ன ஆச்சு? வேலைக்கு தானே போய்க்கு இருந்தா பண்ணல? ஏக்கா வேலைக்கு தான் போய்க்கிருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிருந்தேங்க்கா. நல்லா கடைசியில பார்த்தா இருந்தாலும் மண்ணு கடத்துற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காப்லக்கா. அது தெரிஞ்சு போலீஸ் வந்து இப்பதாக்கா அவரை பிடிச்சிக்கிட்டு போகுது. என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. எனக்கு மூளையே கலங்கி போய் உட்காந்துருக்கேங்க்கா. ஒன்றும் முடியல என்னால. சரி அழுகாத, விடு. எனக்கு இந்த தம்பி பிள்ளான்னு செஞ்சு தெரியுது. நான் தான் சொன்னேன் இல்லை, நம்ம தோட்டத்துல கூட தண்ணியை கட்டிக்கிட்டு 2 தேங்காயை பிடிங்கிட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே பேசாம. எனக்கு நான் லாரி ஓட்ட போறேன் பூரி ஓட்ட போறேன்னு சொல்லி போய் இப்போ தேவையில்லாத வில்லங்கத்தில் வச்சுருக்காப்ல. கொஞ்சம் கூட திருந்த மாட்டேங்கிறாப்ல. இன்னும் பொறுப்பு வரலையே. அதுக்கு வேலை இல்லாம சும்மா சுத்தி இருந்தாலும் பேசாம சுத்தி தெரிஞ்சாப்ல. இப்போ வேலைக்கு போறேன்னு இவ்வளவு பெரிய வில்லங்கத்தில் வச்சிருக்காப்லையே. அதேக்கா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. யார் போய் பாக்குறது என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு வக்கீல் கூட எனக்கு தெரியாது. அவரை போய் ஜாமீன் எடுத்துக்கு வரணும்க்கா. இல்லாட்டினா அவரை அடிச்சு போடுவாங்க போல. அந்த போலீஸ்கார் ரொம்ப கோவமா எடுத்துட்டு போறாருக்கா. அடியே அங்கம்மா, நீ தாண்டி இருக்க, எங்களுக்கு வேற யார் இருக்கா சொல்லுவாப்போ. நீ தாண்டி எது மேலே உதவி செய்யணும். எங்களுக்கு யாரு இருக்கா? சொந்த வந்தம் இருந்து எல்லாம் எந்த நாதியும் உதவி செய்யாது. சொந்தம் வந்து வேடிக்கைதான் பார்க்கும். எப்போ கெட்டு போய் நிற்பாக கை தட்டி சிரிப்போம்னு நினைக்கும். நீ தாண்டி எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும். சேர்த்த நீ ஒன்னும் அழுகாத, பேசாம இருக்க. அடியே ராணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உங்க மாமி கிட்ட போய் சொல்றேன். வா போய் 2 பேரும் போய் சொல்லுவோம். அவருக்கு தெரிஞ்ச யாராவது வக்கீல் இருந்தாருன்னா பார்த்து பேசி உடனே தம்பி வெளியெடுக்கிறதுக்கான வழியை பார்ப்பான். ஒன்னும் அழுகாத, வேற பெரிய விஷயம்லாம் இல்ல. அதெல்லாம் போய் பேசி கூட்டு வந்துடலாம். நீ ஒன்னும் வருத்தப்படாத. பொம்மிக்கு எதுவும் தெரிய வேணாம் ஒன்னும் சொல்லாதீங்க. சின்ன பிள்ளை மனசு கஷ்டப்படும். நாங்க போய் என்னன்னு பார்த்து பேசி கூட்டுக்கு வரோம். சரிடி எங்கம்மா, உன்னை நம்பித்தே இருக்கே. என் பிள்ளை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடி. நல்ல வேண்டி. அவன் ஆளுதே கொஞ்சம் முரட்டுத்தனமானவன். ஆனா அவன் மனசு ரொம்ப வெள்ள மனசு. யாருகிட்ட போய் எப்படி ஏமாந்தானோ என்ன பண்ணானோ தெரியல. சரித்த, நீ சாப்பிட்டியா இல்லையா? நீ முதல்ல சும்மா நீ வேற உடம்பு செல்லாதோட இருந்துக்கிட்டு சும்மா ஆளுக்கு தெரியாத பேசாம ஒரு சாப்பாடு கொண்டு கொடுத்துமானே. சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படி. எனக்கு என் பிள்ளையே கூட்டுக்கு வாங்கடி, அது போதும் எனக்கு. அக்கா அவங்க ஏற்கனவே உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிருந்தாங்கக்கா. அத்தை உடனெல்லாம் வலிக்குது, தலை வலிக்குது, ஒரு மாதிரி காய்ச்ச வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பாவம் அதே மட்டும் ரசம் சோறை வச்சு கடையில் மாத்திரை வாங்கி கொடுக்கலான்னு பேசிக்கிருந்தோம். அதுக்குள்ளே இந்த மனுஷன் இப்படி ஓடியாந்தாரு. வந்து போலீஸ் பிடிச்சி போயிடுச்சுக்கா. அவங்களுக்கு இப்படி சோத்தை போட்டு கொடுத்துட்டு போவோம்க்கா. சாப்பிட்டு மாத்திரையை முடிக்கிட்டு இருக்கட்டும் பாவம். சரி வா, முதல்ல நான் சாப்பாடு ஆக்கியிருக்கேன். மட்டும் ரசம் சாப்பாடை கொண்டு வந்து அத்தையை கொடுத்துட்டு அது மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வேற போய் முதல்ல உங்க வீட்டுக்கார போய் பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கேட்போம். கேட்டுவிட்டு உங்க மாமனாட்ட சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுமோ செய்வோம். சரியா? சரி நட.
ஐயா 18ஆம் படி கருப்பா, நீதான் ஏன் என் குடும்பத்துக்கு கண் பார்க்கணும். ஏதோ அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிருப்பா. என் பிள்ளை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு சாமி. உன் ஆலயத்துல நான் வேலைக்கு நான் ஒரு அருவா அடிச்சு வைக்கிறேன் சாமி. நல்லபடியா என் மகனை காப்பாத்தி கொடுத்துடணும்ப்பா. என் குடும்பத்தை கட்டி காப்பாத்துப்பா செங்கலி கருப்பா. காமெடி வந்தாலும் நம்ம செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி வராது. அது ஒரு வேற லெவல். அடியே பாக்கியான், இப்போ உன் புருஷன் நல்ல மூட்ல இருக்காப்ல, நல்ல காமெடி சேனல் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காப்ல. இப்போ போய் பேசு, கரெக்டா இருக்கும். சீரியஸான நேரத்தில் போய் பேசினா வேலை ஆகாது. இப்போதே நல்ல ஜாலியான மைண்ட்ல இருக்காப்ல. நான் சொல்லி கொடுத்த மாதிரி போய் கவனமா பேசு போ. சரிம்மா, இப்ப பாரு உன் மகளோட பெர்ஃபார்மன்ஸ் நீ நின்று பாத்துக்கிட்டு இரு. நான் எப்படி போய் பேசுறேன் பாரு. என்னங்க இந்தாங்க காஃபி. காஃபியா? நான் உங்ககிட்ட காஃபி கேட்கவே இல்லை. என்ன திடீர் கரிசனம் புருஷன் மேல? கேட்காமே காஃபி கொண்டு வந்திருக்க? என்னங்க ஒரே மழை நைட்டெல்லாம் குழு குழுன்னு கிடக்கு. உங்களுக்கு காப்பி குடிக்க தோணும்ல, அடிக்கடி காப்பி ஆப்பீங்க. அதையும் போட்டு எடுத்து வந்தேன், இந்தாங்க குடிங்க. ஓஹோ, நைட்டு வந்த மழை உனக்கு தானா? என்னமோ நீ புருஷன் மேல பொல்லா பாசமா அக்கறையா பணிவா பேசுறிய. ஆஹா, கல்யாணத்தனைக்கு இப்படி பேசுனது, இன்னைக்கு எப்படி பேசுற? இந்தாங்க காப்பியை குடிங்க, ஆறி போயிடும். குடிச்சுக்கிட்டே பேசுங்க. என்னடி இன்னைக்கு உன் பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆளே டோட்டலா மாறி போயிருக்க. என்ன இதெல்லாம் நடிப்பா இல்ல உண்மைதானா? என்னங்க நீங்க பொண்டாட்டிட்டு இப்படி பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் புருஷங்க சண்டையா போட்டுக்க முடியும்? சண்டையும் உங்க இடத்தையும் போடணும், சமாதானமும் உங்க இடத்தையும் பண்ணணும். வேற என்ன செய்யறது? எல்லா நேரம் ஒரே மாதிரியே இருக்க முடியுமா? பரவாயில்லையே, நம்ம மகன் நமக்கு மேல நடிக்கிறாளே. சும்மாவா பருவத மகள்ல அதே ஒண்ணு ஓட்ட சொல்ல நாமளைக்கும். சரி சரி, கார்த்தி போன் போட்டானா அங்க போயிட்டு? இல்லங்க போன் ஒன்றும் போடல. கோவமா இருப்பேன் பிள்ளை நம்ம மேல. நாமளும் செய்ய வேண்டிய கடமை செய்யணும்ல அவனுக்கு. அப்படிதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் எங்கிட்ட போன் போடுவியா நமக்கு? கோவமா இருக்கானா? அவனுக்கு நம்ம மேல கோவமா இருக்கியா? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? எதுக்கு இப்ப தேவையில்லாம அவனை பத்தி போட்டு விட்டுருக்கு? அதுக்கு இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் உங்க தங்கச்சி மக எனக்கு பிடிக்கலனாலும் அவன் ஆயிரம் இருந்தாலும் இந்த வீட்டு மருமக. அவள் மாசமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஓய்வு வரட்டு பார்த்துட்டு வரணும்லங்க. பார்க்காம இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஒரு பழத்தை கழுத்தை வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஆர்லிஸ் எனத்தையும் வாங்கி நல்லது உள்ளதை வாங்கி கொண்டு போய் கொடுத்து 2 கறி கறி எடுத்து கொடுத்து பார்த்துட்டு வரணும்லங்க. பார்க்காம இருந்தால் நல்லாவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அங்கே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவெல்லாம் பேச மாட்டாங்களா? இந்த பிள்ளை வந்து 3 நாள் ஆச்சு, அவங்க மாமனார் மாமியார் எட்டி கூட பார்க்கல. புரிச்சு மட்டும்தான் வாராப்புல போறாப்புலன்னு ஒரு மாதிரியா பேசுவாங்க இல்லைங்க. அது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா? அடா ஆமா, இந்த யோசனை எனக்கு வராம போச்சு. என்னடி பாக்கியா, உனக்கு இப்படி யோசனை எல்லாம் வருமா? இந்த மாதிரிலாம் கூட நீ யோசிப்பியா? அதிசயமா இருக்கேடி. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? நானும் 2 பிள்ளைய பெத்தவதானே, எனக்கு தெரியாதா அவளோட அருமை? என்னதே அவள் அப்படி பேசினாலும், அவளை எனக்கு பிடிக்காட்டினாலும், என்னை அவளுக்கு பிடிக்காட்டினாலும், அவள் நம்ம குடும்ப வாரிசு சம்மந்துக்கு இருக்கா. நம்ம போய் பார்க்கணும் செய்யணும்ல, நல்லாவா இருக்கும்? எனக்கும் பேர பிள்ளை மேலே ஆசை இல்லாமையா இருக்கு. அதுக்காண்டி சும்மா கோவத்தில் பேசுவேன் வைப்பேன். இருந்தாலும் எனக்கும் பேர பிள்ளைய பார்க்கணும் ஆசையாக தானே இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருவோங்க. இன்னைக்கு பரம பொருள்கள்லாம் வாங்கிட்டு போய் பார்த்து வந்துருவோம். அப்படியா? அப்புறம் என்ன, இன்னைக்கு நானும் பிரியாத்தியா இருக்கேன், வேலை எதுவும் இல்லை, கிளம்பிடுவோம். சரி, என்ன வாங்கணும்? அதேங்க பழங்கள்லாம் வாங்கிக்கோங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை எல்லா பழமும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரியாதா? உங்க தங்கச்சி மகளுக்கு வாங்கணும்னா சொல்ல வேணும். நீங்க பழ கடையை வாங்கிட்டு வந்துட மாட்டீங்க. பழங்கள்லாம் அதுல 2 வாங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்வீட் நம்ம வாங்கிக்கோங்க. அப்புறம் கறி எடுத்துக்குருவாங்க போய் பக்கத்துல போய். அப்புறம் என்னமோ அந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்ன்றாங்களா? மாசமா இருக்க இல்லையே, நட்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னமோ பாதாம், முந்திரி, பிஸ்தா, பேரிச்சம்பழம் என்னமோ இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் மீன் முட்டை வாங்கிட்டு போய்க்கிருவோம். மீன் நல்லது இல்ல மாசமா இருக்க பிள்ளைகளுக்கு. மீன் 2 கம்பு மட்டனு. அப்புறம் வேற என்ன, சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சூடுன்றாங்க அந்த நேரத்துல. அப்புறம் முட்டையை வாங்கிக்கிருவோம். ஒரு 10-50 முட்டையை வாங்கிட்டோம்னா டெய்லி 2 வேக போட்டு கொடுக்கும்ல. எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்புவோம். பூ வாங்கணுமா பரம்புக்கு? ஆமாங்க, பூ வாங்க வேணாமா? அவனுக்குள்ள பக்கத்துல வாங்கிக்கிருவோம். இவனுக்குள்ளே வாங்கி போனா கசிங்க போயிரும்ல. வீட்டுக்கிட்ட போய் பூவெல்லாம் வாங்கிக்கிருவோம். பரவாயில்லையே, நீ காப்பியெல்லாம் பிரமாதமா போட்டிருக்க. இன்னைக்கும் போடுறத காட்டிலையும் சூப்பரா இருக்கே. பாக்கியா, நீ இப்படியே இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம குடும்பமே சூப்பரா இருக்கும். மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? இன்னைக்குதான் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்குமியா? பிடிக்கும். தங்கச்சி வீட்டுக்கு பூராத்தையும் அள்ளி கொடுக்கணும்னா நல்லா பிடிக்கும்டுவேன். எல்லாத்துனே எனக்கு பிடிக்காத உனக்கு இன்னைக்கு பிடிக்குதா? அப்ப எத்தனை நாள் பிடிக்காமையா தர்ற? இரு அங்க போய் எனக்கு முக்கியமான சோழி இருக்கு. அதுக்கு தான் இப்படி பேச்சு பேசிக்கிறேன். தங்கச்சி மகளை பார்க்கணும்னு சொன்னோன்னே பூராத்தையும் வாங்கணும்ன்றாப்லையே. நட்டுசு வாங்கணும்ன்றாப்புல, மீன் வாங்கணும்ன்றாப்புல, கோழி வாங்கணும்ன்றாப்புல. இருக்கட்டும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என் மகளுக்கு சீர் வாங்கணும்ல. அதுக்காக தான் செலவு செஞ்சா செஞ்சுக்க. சின்னதை போய் நான் போட்டு பெரிய மீனை பிடிக்கிறேன். என்னடி பாக்கிய யோசிக்கிற? ஒண்ணுமில்லைங்க, வேற என்ன வாங்கணுமான்னு யோசிச்சுக்கிறீங்க. ஞாபகம் வர மாட்டேங்குது, அதை யோசனை பண்ணிக்கிறேன். என்ன வீட்டுல போய் கேப்பு வாங்க மாட்டேன்? வேற என்னமோ வேணுமான்னு சொல்லி வேணும்னா அனுக்குள்ள போய் வாங்கிக்கிருவா. என்ன கடை நீ இல்லாம போச்சு. சரிங்க, அப்ப நான் போய் ரெடி ஆயிரேன். நீங்க காப்பியை குடிச்சிட்டு போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி பாக்கியா, குளிச்சு ரெடி ஆகு. நல்ல சேலையா கட்டிக்கிட்டு வா. உனக்கு சேர்த்து பூ வாங்கிட்டு வரேன். தலையில வச்சுக்கிட்டு கிளம்புவோம். வேற என்ன, சாப்பாடு போற வழியில எங்கேயும் சாப்பிட்டுக்குருவோமா? இன்னைக்கு சோத்தாயி சாப்பிட்டு வந்து லேட் ஆகி போயிரும்ல. சரிங்க. ஏங்க அம்மாவையும் கூட்டு போவாங்க. அவங்க மட்டும் அவன் தனியா வீட்டுல இருந்து என்ன செய்வாங்க? அவங்களுக்கு 1000 இருந்தாலும் பேர பண்ணாட்டியை பார்க்கணும் ஆசையா இருக்கும்ல. உங்க அம்மாவா?
உங்க அம்மாவை கூட்டிகிட்டு போலாம். உங்க அம்மா என்னம்னாலும் வாயை வச்சுக்க சும்மா இருக்க மாட்டாங்களே போற இடத்துல. எந்த நாளும் குட்டையை குழப்பி விட்டுருப்பாங்களே. இல்லங்க அம்மா முந்தி மாதிரிலாம் இல்லைங்க, அதெல்லாம் அவங்க நல்லா பெருந்தன்மை ஆயிட்டாங்கங்க, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க தான் பேத்தியை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, அவங்களும் வரட்டுங்க. சரி சரி, அப்புறம் என்ன சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நான் போயிட்டு காருக்கு போய் டீசல் போட்டு போய் பொருள்லாம் வாங்கிட்டு ஓடியாந்துடுறேன். சரிங்க. பாத்தியாடி உன் புருஷனை அப்படியே தங்கச்சி மங்களை பார்க்க போகணும். நீ எப்படி பேசுறாப்ல வளைஞ்சு விழிஞ்சு விழிஞ்சு. இருக்கட்டும்மா இருக்கட்டும், இந்த ஆளுகிட்ட இப்படி பேசிதான் காரியம் சாதிக்கணும். நம்ம மூஞ்சியை காட்டணும்னா வேலையாகாது போல. கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு பேசணும், எப்படி பேசுறாப்லன்னு பாத்தியா? இந்த ஆள்கிட்ட இப்படித்தான் மணி பேசணும். நம்ம இது தெரியாம இத்தனை நாள் கோவப்படுத்தியே தெரிஞ்சிருக்கோம். சிரிச்சே இந்த ஆளை கழுத்து விட்டுணுமே. உன்னை வாங்க சொன்னா 9 வாங்கிட்டு வரேன்றாப்ல வரு. என்னத்தையும் வாங்கிட்டு வரேன்றாப்ல. நட்ஸ் எல்லாம் திக்காம இருக்க மாட்டாளாக்கும். அப்படியே நட்ஸ் எல்லாம் தின்னு நட்டுச்சு அப்படி பொசு குண்டாயிர போறா. அது எப்பயும் எலும்புதேன். அவ சூது வணியத்துக்கு அப்படித்தாம இருப்பா. எந்த திண்டாள் அவ ஆத்தாள் நல்லா தான் ஆக்கி போடுறா சாப்பாடு தெரியல. அது தேர மாட்டேங்குது, அது எலும்பாத்தானே இருக்கு. இந்த ஆள் வாங்கி போய் போட்டோன்னு அப்படியே தேடிட போறா. வாங்கி கொடுக்கட்டும், ஒரு நாளைக்கு தானே, நம்ம டெய்லி வாங்கி கொடுக்க போறோம். நமக்கு முக்கியமான சோழி இருக்குல்ல, நம்ம பிள்ளைக்கு சீர் செய்யணும்ல. அதுக்காக நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அதெல்லாம் இருக்கட்டும். உன் புருஷன் வாங்கிட்டு வரா சாமான் திட்டு அதுல ஊரம் பாதி பாதி அள்ளி வீட்டுல வச்சிரு. அப்படி எடுத்துக்கு வந்துடாத. எனக்கு அப்படியே கொண்டு போகணும். எப்படி நிறையத்தை வாங்கிட்டு வருவாப்புல. அம்புட்டி மூட்டுக்கு போகணும் அவசியம் இல்ல. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உன் புருஷன் குளிச்சுட்டு ரெடியா வாப்புல. அது உள்ளி எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வீட்டுல வை. வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல. ஏன் அவளுக்கு வாய் இருக்கா, நமக்கு வாய் இல்லையாக்கும். பழங்குலாம் நடுசு கிடுசு எல்லாத்துலயும் எடுத்து பாதி பாதி வீட்டுல எடுத்து வை. வந்து நம்ம பாலில் அடிச்சு குடிச்சுக்கலாம். ஆமாம்மா, இந்த யோசனை எனக்கு வரலம்மா. ஏம்மா உனக்கு மூளை சூப்பரா வேலை செய்யுதுமா. நான் கூட அவசரத்துல அதை மறந்துட்டேன். சொன்னது மாதிரி இருந்தாலும் பாத்துக்காருக்காப்புல வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம போய் கொடுக்கறது தானே. அதை பாதி பாதி அள்ளி வச்சுக்குருவோம். அவளுக்குலாம் அது போதும். அதனாலதான் நீ எனக்கு மகளா இருக்க, நான் உனக்கு ஆத்தாவா இருக்கேன். சரி சரி வா டக்குன்னு கிளம்புவான். அது வரலாட்ட ஆகி போச்சுன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாப்புல உன் புருஷன். ரெடியா இருப்போம். ஏமா அந்த 18ஆம் பேருக்கு புதுச்சா எடுத்துக்கு வந்தோம்ல, அதை கூட கட்டிக்கு வாங்கி. அதெல்லாம் போற இடத்துக்கு நம்ம எல்லாத்தையுமே போகணும். அவளுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிலாம் ஏப்ப சாப்பியா போகக்கூடாது. நல்ல சிலையா கட்டி நல்லா கத்தா போகணும். அப்பதான் நமக்கு ஒரு மரியாதை. ஆட்டம் அது முந்தி அடிச்சு வச்சிருக்கியா? அன்னைக்கு முந்தி எடுத்து சட்டையோட வச்சு வச்சுட்டேம்மா. அதை எடுத்து கட்டிக்கங்க, நானும் அந்த புது சேலை எடுத்து கட்டிக்கிறேன்.